என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து என்னும் இந்த சிறிய தியானத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிருபையும் சமாதானமும் அனைவரோடும் இருப்பதாக. கீழ்ப்படிதலை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். எந்தெந்த விஷயத்திலேயாவது கொஞ்சம் கீழ்ப்படியாமல் இருக்கும் என்று சொன்னால் இன்றைக்கு தீர்மானித்துக் கொள்வோம். ஆண்டவரே உமக்கு நான் கீழ்ப்படுகிறேன்னு சொல்லுங்கள். எப்போல்லாம் இதோ ஆண்டவரே அடியேன், என்ன நீங்கள் என் கூட பேசுங்க, நான் கேட்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அப்போல்லாம் கர்த்தர் பிரியப்படுவார். நேற்று தினத்தில் சொன்னேன், கர்த்தருக்கு பிரியமானது கீழ்ப்படிதல், அது அவசியமானது தேவனுக்கு கீழ்ப்படிதல். அது மாத்திரமல்ல, அதுதான் ஆசீர்வாதமானது தேவனுக்கு கீழ்ப்படிவது. பிரியமானவர்களே, மறுபடியும் 1 சாமுவேல் 15:22 நான் வாசிக்கிறேன். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். கீழ்ப்படிதல் தான் உத்தமம். கீழ்ப்படிதல் தான் அது செம்மையானது. கீழ்ப்படிதல் தான் அவசியமானது. தேவனுக்கு கீழ்ப்படிவோம். பிரியமானவர்களே, இந்த கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிந்திருக்க கடவுது என்பதை நான் முதல் நாளில் மனப்பாட வசனத்தில் கூட நான் உங்களுக்கு அதை சொன்னேன். எனவே அதிகமாய் கீழ்ப்படிவோம். இன்னைக்கு யாருக்கு கீழ்ப்படினும், எதுக்கு கீழ்ப்படினும், வேதத்தில் என்னோடு கூட நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தின் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரோமர் 2:8. சண்டைக்காரராய் இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். அநியாயத்திற்கு ஒரு நாளும் கீழ்ப்படியக்கூடாது, ஆனால் சத்தியத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். நாம் எப்போதும் சத்தியத்திற்கு கீழ்ப்படியவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். வேதத்திலே அடிப்படையான சத்தியங்கள் இருக்கிறது. இந்த அடிப்படை சத்தியங்களை ஒரு நாளும் மீறவே கூடாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. அடிப்படை சத்தியங்கள், சத்தியத்துக்கு எதிராக எந்த காரணத்தை கொண்டும் நம்ம ஒரு நிலைப்பாட்டை எடுக்கக்கூடாது. என்னைக்கு சத்தியத்துக்கு எதிராக அல்லது சத்தியத்திற்கு கீழ்ப்படியாம போறோமோ அதுதான் துருபதேசமாக மாறிவிடும். சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறதுல எப்போதும் கவனம் செலுத்த வேண்டும். இதுதான் சத்தியம் என்று வேதத்தில் ஆண்டவர் சொல்லிட்டாரா, அதுக்கு மீறி நம்ம வேற ஒன்று சொல்லக்கூடாது. சில நேரம் பார்த்தீங்கன்னா, அது பவுல் அன்னைக்கு அந்த சபைக்கு சொன்னார், இது இன்னைக்கு நமக்கு கிடையாது. அன்னைக்கு கொரிந்து சபைக்கு சொன்னார். பைபிளில் ஆண்டவர் ஒரு சத்தியத்தை சொல்லிட்டார்னா அதை அந்த கொரிந்து சபைக்கு, ரோமாபுரி சபைக்கு, நமக்கு இல்லை, இப்படி சொல்லி சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் எதிர்த்து நிற்பது ஒரு தேவனுடைய வார்த்தைக்கு அலட்சியம் பண்ணுவதற்கு சமம். ஒரு நாளும் தேவனுடைய சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கவே நிற்காதீங்க. எப்போதும் கீழ்ப்படிங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை நான் படிக்கிறேன். ரோமர் 6:16. மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? இந்த வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்கள் எதற்கு கீழ்ப்படிய உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ நீங்கள் அதற்கு அடிமைகளாக நீங்கள் இருப்பதற்கு ஒப்பு கொடுக்கிறீங்க, தீர்மானிக்கிறீங்க. பல நேரங்களில் நம்ம ஒரு தேவன் அற்ற அல்லது உலக பிரகாரமான காரியத்துக்கு கீழ்ப்படுகிறதுல கவனம் செலுத்தி அதிலேயே நம்ம நிறைய நேரங்கள் அதுக்கு கீழ்ப்படைஞ்சிடறோம். அதாவது பாவத்திற்கு கீழ்ப்படுகிறோம், அடிமைத்தனத்துக்கு நம்ம கீழ்ப்படைஞ்சிடறோம். இதில் இந்த கீழ்ப்படிதல்லையே நம்ம கவனம் செலுத்துறதுனால நம்மை அது அடிமைப்படுத்தி விட்டது. நம்ம எதுக்கு அடிமையாக இருக்கணும் தெரியுமா? சத்தியத்திற்கு கீழ்ப்படிவதில் நம்ம அடிமைகளாக இருக்கணும். இந்த சத்தியம் இப்படி தான் சொல்லுது, நான் அதற்கு கீழ்ப்படிவேன். சத்தியத்துக்கு கீழ்ப்படிவதில் நம்ம அடிமைகளாக இருக்கணும். முன்னால் எப்படி இருந்தோம்? அடுத்த வசனத்தில் பாருங்களேன். முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்மளை குறித்து இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லுவாரா? முன்னே நீ பாவத்துக்கு அடிமையா இருந்த, இப்போ உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உபதேச சட்டத்துக்கு நீங்க கீழ்ப்படிந்து இருக்கிறீங்க. ஆனா நம்மளை பார்த்து அப்படி சொல்வாரா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய உபதேச சட்டங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்துதான் ஆகணும். நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற உபதேசங்கள் ஒரு நாளும் எதிர்த்து நிற்க முடியாது, ஒரு நாளும் அதை எதிர்பேச முடியாது. திரும்ப சொல்றேன், உபதேச சட்டங்களை எதிர்க்கும் பொழுதெல்லாம்
கள்ள உபதேசத்தில் சிக்கிக்கொள்வோம், அல்லது அந்த தேவன் கொடுக்கிற உபதேசத்தை அலட்சியம் பண்ணுகிறோம். இது எவ்வளவு பெரிய ஆபத்து! கோபாக்கினை வரும் என்று வேதத்தில் ஆண்டவர் எச்சரிக்கிறாரே. கவனமா இருப்போம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறோமா? சத்திய உபதேசங்களுக்கு கீழ்ப்படுகிறோமா? வேதத்தில் ஒரு காரியம் இருக்குதா, அதுக்கு அது அப்படி இருக்கும், அந்த முதல் நூற்றாண்டில் இப்படி இருக்கும், அதில் அப்படி இருந்திருக்க வாய்ப்பில்லை, இதெல்லாம் சொல்ல வேண்டாம். தேவன் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரா, கீழ்ப்படியுங்கள், கீழ்ப்படியுங்கள், அவ்வளவுதான். ஒரு நாள் ஒரு சகோதரன் சொன்னார், பிரதர், இயேசு கிறிஸ்து யோர்தானில் மூழ்கி இருக்க மாட்டார் பிரதர், அவர் ஞானஸ்தானம் அப்படி எடுத்திருக்க மாட்டார் பிரதர் அப்படின்னார். நான் சொன்னேன், ஞானஸ்நானம் என்று சொன்னாலே ஞானம் பெற்று எடுக்கிற ஸ்நானம், உபதேசம். பேப்டிஸ்மோ, பேப்டிஸ்மா என்ற கிரேக்க வார்த்தை, மூழ்குதல் என்ற வார்த்தை, அவ்வளோதான். எப்போ வந்துச்சு? 3ஆம் நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் தான் இது வந்துச்சு. குழந்தைகளுக்கு கொடுப்பதோ அல்லது அங்கே தண்ணி எடுத்து நெற்றியிலே வைப்பதோ பின்னாட்களில் வந்தது. வசனம் சொல்லிருச்சா? வேதம் சொல்லுகிறதா? இல்லை அப்போ ஞானஸ்தானம் எடுத்தவங்களாம் ஒழுங்காக இருக்காங்களா? நமக்கு அது தேவையில்லை. வேதம் நமக்கு என்ன உபதேச சட்டத்தை கொடுக்கிறதோ அதுக்கு கீழ்ப்படியணும், அவ்வளோதான். அது அந்த காலத்தில் அது அப்படி இருந்திருக்காது பிரதர். ஒரு அறிஞர் இப்படி எழுதியிருக்கிறார். எந்த அறிஞர் எழுதுனா நமக்கு என்ன? சத்தியம் என்ன, வசனம் என்ன சொல்லுது, அதுக்கு கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். நிறைய நேரம் தேவனுடைய உபதேசங்களை எதிர்த்து நின்னே பழகிட்டோம். கலாத்திய சபைக்கு பவுல் அப்போஸ்தலர் வருத்தத்தோடவே எழுதுறார் பாருங்களேன். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கலாமா? புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கியவன் யார்? நீங்க சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை யார் மயக்கினா? 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்க. நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? நம்மளை எத்தனை நேரம் உலக பிரகாரமான சில உபதேசங்கள் தடை செய்கிறது. எங்க சர்ச்சு உபதேசம், எங்க சர்ச்சு உபதேசம், எங்க சபை உபதேசம் அல்ல. வேதம் என்ன சொல்லுகிறது? வேதம் என்ன சொல்லுகிறது? ஒரு நாள் ஒரு பாஸ்டர் சொன்னார், மெயின் லைன் சர்ச்சில் ஒரு பாஸ்டர், எங்க சர்ச்சு டாக்டரினை தான் நீங்க பேசணும், எங்க சர்ச்சு டாக்டரினை தான் பேசணும். வேத டாக்டரின் என்ன, வசனம் என்ன சொல்லுது, அதுதான் முக்கியம். வேத வசனம் என்ன சொல்லுகிறது? இந்த சத்தியத்துக்கு ஒரு மனிதன் கீழ்ப்படியணும். நாமே எழுதி கொள்ளுகிற உபதேச சட்டங்கள் அல்ல. நாம் எழுதி கொள்ளுகிற உபதேச சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்தால் கோபாக்கினை வரும். கீழ்ப்படிவோமா? தேவனுக்கு செவி கொடுப்போமா? ஆண்டவரே நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கவனம் செலுத்துவோம். சத்தியத்துக்கு கீழ்ப்படிய தீர்மானிப்போம். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். சத்தியத்துக்கு கீழ்ப்படியாத பட்சத்தில் தேவ கோபாக்கினை வரும் என்ற வார்த்தை இன்றைக்கு இருதயத்தில் நிறுத்தி கொள்வோம். பயபக்தியோடு தேவனுக்கு கீழ்ப்படிவோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 22வது வசனம், ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாய் இருக்கும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கும்படியால் சுத்த இருதயத்தோடே ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் எப்போதும் ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படியவர்களாய் இருந்து நம்மளை பரிசுத்தமாக்கி கொள்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனம் ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்தின் 8வது வசனத்தை இந்த நாளின் மனப்பாட வசனமாய் குறித்து கொள்ளுங்கள். ரோமர் 2:8, சண்டைக்காரராய் இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து மறுத்து பேசாமல் எதிர்த்து பேசாமல் முழுமையாய் ஆவிக்குள்ளாக நாங்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து நடக்க கோபாக்கினைக்கு தப்பிக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, நாங்கள் கர்த்தருடைய உபதேச சட்டங்கள் என்னவோ அதை நாங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிற அந்த மனப்பான்மையும் இருதயத்தையும் எங்களுக்கு தந்தருளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு பிரியமானவர்களே, அருமையான தலைவர்களே, நல்ல தலைமைத்துவத்தில் இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. நீண்ட காலமாய் தேவன் எனக்கு கொடுத்த தரிசனம், தேவன் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய பாரம், நல்ல தலைவர்களை உருவாக்க வேண்டும் என்ற அந்த பாரம். எனவே தேவனுடைய வழிநடத்தலின் பேரிலே செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி தலைமைத்துவ ஒரு பயிற்சி முகாம் ஒன்றை, ஒரு செமினார் ஒன்றை ஏற்படுத்தியிருக்கிறோம். விருகம்பாக்கத்தில் இருக்கிற நம்முடைய அலுவலகத்திற்கு மேல் இருக்கிற ஜெப மையத்தில் அது நடைபெறும். குறைந்த சீட்ஸ் தான். நீங்கள் உடனே முன்பதிவு செய்து கொள்ள அன்போடு அழைக்கிறேன். இது செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரைக்கும் நடைபெறும். உடனே அலைங்க. நல்ல தலைவர்களாக தேவன் உங்களை உருவாக்க விரும்புகிறார். உங்கள் சபையில் நீங்கள் ஒரு நல்ல தலைமைத்துவத்தில் நீங்கள் இருக்கலாம். தேவன் உங்களுக்கு நல்ல பொறுப்புகளை உங்கள் சபையில் கொடுத்துருக்கலாம். இன்னும் மேன்மையான காரியங்களை, இன்னும்
பெரிதான காரியங்களை, இன்னும் சரியான தலைமைத்துவத்தை கற்றுக்கொண்டு அதன்படி உங்களுக்கு கீழ் இருக்கிறவர்களை வழி நடத்த இந்த செமினார் நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும். எனவே சீக்கிரமாக இதை பதிவு செய்து நீங்கள் வந்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.